இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2மே வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட். பட் குபேராக்கு வந்து ஒரு சில பேர் மட்டும் நல்லா இல்ல. இது வந்து குப்பை அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் பேசுறாங்க. எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் தமிழ் சினிமால வந்து அத முழுசா ஏத்துக்க மாட்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ரிவ்யூவ? இல்ல இந்த விமர்சனங்களுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாக்கள் பிரபலமாவதற்கு முன்பு இதே மாதிரி படங்கள் வரும், மக்கள் போய் பார்ப்பாங்க, அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கருத்துங்கிறது ஒரே மாதிரியான கருத்தா இருக்காது. சில பேர் நல்லா இருக்கும்பாங்க, சுமாரும்பாங்க, ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கருத்துக்களே பொதுவாக வரும். ஆனால் இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகி இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய முதல் காட்சி முடிவதற்கு முன்பே ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு கருத்து வந்து பயங்கரமாக பரப்பப்படும். அப்போ அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தற்செயலாக நடக்கிறதாகவோ இல்லை இயல்பாக நடக்கிறதாகவோ நமக்கு தெரியல. இது ஏற்கனவே திட்டமிட்டு இந்த படத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை நேரேட்டிவ் செட் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நோக்கம் தெரியுது. அதில் நம்ம முக்கியமாக சமீபத்தில் சொல்லணும் அப்படின்னா தக் லைஃப் படத்துக்கு நடந்தது. தக் லைஃப் படம் சுமாரான படம் தான், வெகுஜன மக்களை அந்த படம் ஈர்க்கவில்லை, அதெல்லாம் உண்மைதான். அதே நேரம் அந்த படத்தை வந்து ஒரு குப்பை அப்படின்னு நீங்கள் தூக்கி போடுகிற அளவுக்கு ஒரு மோசமான படம் கிடையாது. ஆனால் அந்த வந்த விமர்சனங்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த குபேரா படத்துக்கே பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. அதே இது நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பார்த்த வகையில் நமக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆவதற்கான விஷயம் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுச்சு. அதே நேரம் இது ஒரு குப்பை, இந்த பக்கமே போயிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு மோசமான படம் இல்லை அப்படின்னு தோணுது. இன்னொன்று நம்ம ஆடியன்ஸ் ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த படத்தில் தனுஷ் தாண்டி நாகார்ஜுனான்னு ஒரு ஸ்டார் இருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் படி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சாரோட தனுஷ்க்கு தான் நிறைய இருந்தது. ஆனால் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த படம் வந்து நாகார்ஜுன சாரோட படம், தனுஷ் வந்து இதில் கேமியோ பண்ணியிருக்காரு, இல்லை சைடில் வந்திருக்காரு, தனுஷ் வந்து இதில் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லிலாம் தனுஷ் வந்து டிகிரேட் பண்ண பார்க்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறேன்? ஏன்னா படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் தனுஷ் சாரோட ரோல் எவ்வளோ வெயிட்டான ரோல். பட் இந்த மாதிரி சொல்கிறாங்க போது இது பர்சனல் அட்டாக்கை தாண்டி தனுஷை கீழே தள்ளணுங்கிறதுக்காக பண்ணுறது தானே? இல்லை, ஆமாம், அது ஆப்வியஸாக அப்படி தானே தெரியுது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், தனுஷ் தான் அதில் வந்து ஹீரோ. நாகார்ஜுனா பண்ணியிருக்கிறது ஒரு சப்போர்ட்டிங் ரோல். அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். அவர் தெலுங்கில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த ஹீரோவாக இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஷேடாக இருந்து அதுக்கப்புறம் பாசிட்டிவாக மாறுகிற ஒரு கேரக்டர் தான் அது. அதுக்கப்புறம் அந்த குபேரா அப்படிங்கிற அந்த டைட்டில் ரோலே தனுஷுக்கானது தான். அப்புறம் இந்த படத்தினுடைய கதையை நீங்கள் 4 வரியில் 10 வரியில் 20 வரியில் சொன்னாலுமே உங்களுக்கு தனுஷ் தான் கதாநாயகங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து ஹீரோ கிடையாது, கேமியோ பண்ணியிருக்காரு, எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு வன்ம தாக்குதலாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதே நேரம் இந்த படத்தில் கவனிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் அந்த தனுஷுடைய கதாபாத்திரமே அந்த படத்தில் அறிமுகமாகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய குற்றமெல்லாம் இல்லைன்னு சொல்லப்போனால் ஐ திங்க் தாரே ஜமீன் பர்னு நினைக்கிறேன். அமீர் கான் உள்ள என்ட்ரி ஆவர் இன்டர்வல் விடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, படம் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ஹீரோ என்ட்ரி ஆகி ஒரு குத்துப்பாட்டு பாடணுங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஆடியன்ஸாக நம்ம இருக்கிறதுனால ஹீரோ கொஞ்சம் லேட்டாக வந்தாலே இந்த மாதிரியான கேள்விகளும் விமர்சனங்களும் வருதுன்னு நினைக்கிறேன்.